கர்த்தர் நமக்கு தனிப்பட்ட அடைக்கலமா இருக்கிறார். பொதுவான அடைக்கலம் அல்ல. நமக்கு பொதுவா தேவன் அடைக்கலமும் பலனும் அப்படி அல்ல. தேவன் நமக்கு அவர் தனிப்பட்ட அடைக்கலம் நமக்குன்னு சொல்லலாம். இன்னும் எப்படி சொல்லலாம், தேவன் எனக்கு அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையானவர். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் ஒரு இடத்திலேயோ ஒரு திட்டத்தில் அல்ல. நம்முடைய விசுவாசம் ஆண்டவராய் இயேசு என்ற நபர் மீது இருக்கிறது. அடைக்கலம்னு சொல்லும் போது ஆபத்து காலத்திலே சத்துருக்களால் சூழ்ந்திருக்கிற ஒரு நிலைமையிலே ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு ஓடுறோம் பாருங்க, அந்த இடம் தாங்க நமக்கு அடைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடமாக தான் நான் உங்களுக்கு இருக்கிறேன். என்ன செய்வதென்று தவித்து தியங்கும் போது நீங்கள் எனக்குள்ளாக ஓடி வரும்போது நானே உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறேன்.